ஃப்ரைடே மார்னிங் எப்பவும் போல தாங்க கோலம் வந்து ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இந்த மாதிரி கோலம் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செக்மெண்ட்ஸ், லைன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போடுறது. ஆக்சுவலாக எனக்கு புள்ளி வச்சு கோலம் போட அதிகமாக தெரியாது. இந்த மாதிரி கோலம் போட்டு அதுக்கு மேலே வந்து நடுவில் கேப் இருக்கிற இடத்துல வந்து புள்ளி வச்சு ஃபில் பண்ணிப்பேன். யாரெல்லாம் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி இந்த ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணுவேன். காலையிலே வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் வெங்காயம், தக்காளி தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். பட் தக்காளி தவிர மீதி எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோவக்காய், பச்சை மிளகா, அவரைக்காய், பீன்ஸு, வெங்காயம். பட் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வரல. கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கேரட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாண்ட்விச் செய்யலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யாருக்கெல்லாம் வந்து சாண்ட்விச் பிடிக்கும்னு சொல்லுங்கள். வெஜ் சாண்ட்விச் பிடிக்குமா இல்லை நான்வெஜ் சாண்ட்விச், எக் சாண்ட்விச் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து புதினா சாஸ் தான் வந்து அரைச்சிக்கிட்டேன். புதினா சாஸ் எப்படி செய்யணும் அப்படின்னா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், தயிர். நான் இதில் கொத்தமல்லி போடல, ஏன்னா எனக்கு கொத்தமல்லி ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிலி இருக்கணும். இதை வந்து தாளிக்கலாம் கூடாது. இது வந்து ஒரு சாஸ், க்ரீன் சாஸ் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிங்க. பட் நான் வந்து கேரட்டு, கேப்சிகம், வெங்காயம் இது 3 தான் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து க்ரீனாகவே சாப்பிடுவாங்க, பச்சையாகவே சாப்பிடுவாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் சாட்டை பண்ணிட்டேன். மிளகாத்தூளும் பெப்பரும் வந்து கொஞ்சமாக போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஒரு ப்ரெட்டை எடுத்து மேலே வந்து க்ரீன் சாஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ், அதுக்கு மேலே எக்கு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து எக்கோட ஃப்ளேவர் வந்து என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டன்ட் ஆஃப் எக் வந்து நீங்கள் சீஸு இல்லை பன்னீர் குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு அதெல்லாம் போட்டாவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் இது பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே வந்து க்ரீனாக சாப்பிடாமல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அப்படி தான் பிடிக்கும். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது வெளியே செம்ம மழை வந்துடுச்சுங்க. யார் வீட்டிலலாம் இந்த 2 டேஸாக மழை பெஞ்சதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஃப்ரைடே, சாட்டர்டே செம்ம மழைங்க. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தால வீடியோ வந்து நேற்று போட முடியல. இந்த வீடியோ வந்து நீங்கள் மதர்ஸ் டே அன்றைக்கி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லா தாய்மார்களுக்கும். அம்மா இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. அதனால் வந்து எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லாருமே ஒரேடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சி. சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளே என் பொண்ணு நல்லா ருசித்து சாப்பிட்ருந்தாங்க. ஈவினிங் போல் அண்ணி வந்திருந்தாங்க. அன்றைக்குமே வந்து ஒரு சாண்ட்விச் கொடுத்தாச்சு. அன்னையுமே வந்து ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்ருந்தாங்க. அவங்கள வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி வச்சு நல்லா செஞ்சாச்சு. கொஞ்சம் காமெடியாக தான் போயிட்டுருந்த ஈவினிங்கு. எப்படி சொல்கிறது, அவங்களுக்காக தனி பிஜி ஆடியோ போடுறேன். మేంజిరువా ఏమి ఏమన్నా అర్థం కాలేదా? ఇర్రగ తీస్తా వస్తా